இந்த மாதிரி ஃப்ரண்ட் தட்டு நம்ம கட்டிங் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஃப்ரண்ட் தட்டு கட்டிங் பண்ணிட்டு அப்புறம் நான் பேக் தட்டு கட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு மார்க்கை போட்டு அப்படியே இந்த நேருக்கு இந்த பேக் தட்டை வெட்டிடுவோம். பேக் தட்டை இதோடு அப்படி மார்க்கை போட்டு வெட்டி எடுத்துடுறோம். அப்படி எடுக்கும்போது நம்மளை பேக்கில் வந்து திரும்பி வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு ஷோல்ட்ரு போடுவோம் பேக்கில். இதோட கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷோல்ட்ரு கட் பண்ணி நம்ம வந்து அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷோல்ட்ரு கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு அது டபுள் ஷோல்டராக வெட்டி உள்ளே ஒரு ஷோல்டரு வெளியே ஒரு ஷோல்டர் வச்சு போடுவோம். இதெல்லாம் போட்டு டபுள் ஷோல்டராக போடுவோம். இப்படி போடும்போது நமக்கு அது ஒரு வேலை ஒரு அதிகம், துணியும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வேஸ்ட் ஆகும். இப்படி இங்கே வெட்டுறோம், அப்புறம் பிடிச்சி தைக்கும்போது உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இது ஒன்று. பத்தாததுக்கு பேக்கில் ஷோல்டரில் ஏதாவது பைப்பிங் மாதிரி கேட்டாங்கன்னா நாம் அப்படி செய்யும்போது தனியாக ஒத்தையில் விட்டு ரெடி பண்ணிட்டு திரும்பி பேட்ச் போட்டு ஷோல்டர் ரெடி பண்ணணும். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை விட உங்களுக்கு ஈஸியான மெத்தேடு, இங்கேருந்து ஒரு 3.25 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு எச்சா விட்டு இந்த இடத்துலேருந்து வெட்டிக்குவாங்க. அப்படி வெட்டிட்டிங்கன்னா பின்னால் நாம் ஒரு ஷோல்டரை வெட்டி இந்த இடத்துல அப்படியே வச்சு இந்த இடத்துல சென்டர் பண்ணிக்கிட்டு இப்படியே அப்படியே இந்த மாதிரி ஷோல்டரை வெட்டுவோம். பேட்ச் போட்டுருவோம். பேட்சை போட்டுட்டு இந்த சைஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள் ஷோல்டரு மேல் ஷோல்டர் அப்படியே வச்சு தைச்சிட்டோம்னா ஜாயிண்ட் இல்லாமல் தைக்கலாம், பைப்பிங் வைக்கலாம், ரைஸ் ஷோல்டர் போடலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லருங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள்.